டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருந்தா மட்டும்தான் நீங்க இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி மெயின் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. மெயின் பேஜ் ஓபன் பண்ணதுக்கு பிறகு இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்ல அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் வரும். அது ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு பிறகு நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பயனாளர் குறியீடு கடவுச்சொல்ல கொடுத்ததுக்கு பிறகு கேப்ஷா என்ன இருக்கோ பிளஸ் மைனஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை நீங்க என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணிருக்க எல்லா எக்ஸாமோடைய ஹிஸ்டரிஸும் இருக்கும். கீழே கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அது நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, அதுக்கு அடுத்ததாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட் வரும். அவங்க மட்டும்தான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்னும் ஜென்ரேட் ஆகல அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க. மண்டே கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை திங்கட்கிழமையும் உங்களுக்கு வரல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு பட்சத்துல நம்மளுடைய சேனல்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூங்கிறத நாங்க வெரிஃபை பண்றோம். மிக விரைவில் ஹால் டிக்கெட் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. நீங்க உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி லாகின்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வரலங்கிறவங்க நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. மண்டே கண்டிப்பா ஜென்ரேட் ஆயிடும். ஒருவேளை திங்கட்கிழமை ஜென்ரேட் ஆகலன்னா நம்மளுடைய சேனல்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன இஷ்யூங்கிறத நம்ம டிஎன்பிஎஸ்சி கன்சல்ட் டீம் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷனை மிக விரைவில் நாங்க உங்களுக்கு சரி பண்றோம். அது மட்டும் இல்லாம ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத விரைவில் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். நன்றி.